யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். தயவுசெய்து உங்கள் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை திறந்து வச்சுக்கோங்க. பைபிளை நிறைய ஜென்டில்மேன்லாம் இருந்தீங்கன்னா யூ கேன் ஈவன் ஓப்பன் யுவர் செல் ஆல்சோ நாட் ஃபார் அதர் பர்பஸ், இந்த வசனங்களை படிப்பதற்காக. பழைய ஏற்பாட்டிலே யோசுவாவின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 1-7 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீத்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழம் தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலேயே மோசையை குறித்து யோசுவாவை குறித்து நாம் வாசிக்க வேண்டும். இந்த நாளிலேயே பழைய ஏற்பாட்டிலே அந்த எரிகோ கோட்டை தகர்த்தப்பட்ட அந்த நிகழ்வை, கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கிற அந்த நிகழ்வை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கலாம். இந்த வார்த்தைகள் மூலமாக நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறது என்று சொன்னால், நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? இந்த வசனங்களை வாசிக்கிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்றார். மோசையோடு இருந்த தேவன் யார்? கர்த்தர், யெகோவா தேவன். அப்போ அவரோடு கூட இருந்தவர் அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் வழி நடத்தும்படி இஸ்ரவேல் மக்களை நியமித்திருக்கிற யோசுவாவும் கூட இருப்பேன் என்று சொல்றார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட தேவன், இன்றைக்கு நம்மை ரட்சித்துக் கொண்ட தேவன், ஒரு சபையிலே நம்மை வைத்திருக்கிற தேவன் சொல்றாரு பாருங்க, நான் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களோடு கூட இருந்து உங்களை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால், ஆண்டவரை நாம அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று பிரியப்படுகிறார். நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். பார்த்தீங்களா, இன்றைக்கும் நமக்கு சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா மிக தெளிவாக சொல்லுகிற காரியம் அதுதான், உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லி. பாருங்க, இந்த காரியத்தை வாசிக்கிற பொழுது அவர்கள் அதிகாலமே எழுந்த யோசுவா அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்திமையிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து யோர்தானை கடக்கும் முன்பே அங்கே தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு, அந்த 3 நாள் தான் அவர்களுக்கு ஆயத்தம் நாள். அந்த 3 நாள் அந்த இடத்துல தங்கியிருக்கிறாங்க. யோர்தானை கடக்கணும், எரிகோ கோட்டையை தகர்க்கணும், கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கணும். உலக வாழ்க்கையில உங்களுக்கும் எனக்கும் 1000 யோர்தான்கள் எதிரே வரும். உங்களுக்கு எனக்கும் 1000 எரிகோ கோட்டைகள் வரும். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தடைகள் வரும். நல்லா யோசித்து பாருங்கள். நாம கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றால் தடைகள் வராது என்று நினைக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு எதிர்ப்புகள் இல்லை என்று நினைக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு வியாதி இல்லை என்று நினைக்க கூடாது. அநேகருடைய இன்றைக்கு முட்டாள்தனமான விசுவாசம் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கும் பாருங்க. நன்மை வந்தா ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லவும், தீமை வந்தா ஆண்டவர் நல்லவர் இல்லை என்று சொல்லவும் தான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நல்லவரா இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்கிறதே கிடையாது. அவர் என்றென்றைக்கும் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் மாறாத ஒரு தேவன், நம்மை ஆராதிக்கிற தேவன். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இந்த பகுதிகளை வாசிக்கிற போது நல்லா ஒன்றை மட்டும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள்.
ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ வேலை செய்கிற இடத்துல, நீ வசிக்கிற இடத்துல, உன்னுடைய சபையில, உன்னுடைய சுற்றத்தார் மத்தியில, உன் குடும்பத்தார் மத்தியில நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் உன் தேவன், நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள், என் ஜனம். இந்த உறவை தான் நம்ம சபையில புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். சபைக்கு வந்தா சும்மா ஞாயிற்றுக்கிழமை போறது கிடையாது. அவர் என்னோடு கூட இருக்கிறாரா, நான் அவரோடு கூட இருக்கிறேனா. we have to check up that issue every Sunday. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலன்னா அதை புரிந்து கொள்ளவே முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்த உடனே நம்ம அதான் செய்யணும். பாரு, அதிகாலமே எழுந்து அவர்கள் கிடப்பதற்கு முன்பாக அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்கல்ல, 3 நாட்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த பாளையம் போட்டு அங்கே இருக்கிறார்கள் பாருங்க. அப்போ யோசுவா சொல்றான், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களை கண்டவுடனே நீங்கள் உங்களுடைய இடத்தை விட்டு என்ன பண்ண பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். முன் செல்ல வேண்டியது என்ன? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கர்த்தருடைய கட்டளைகள் இருக்கிறது பாருங்கள். அந்த பெட்டியை தூக்கி கொண்டு போறார்கள். It represents the presence of Lord. My presence shall go before you. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னாரே, இங்கே ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போகிறார்கள். போக வேண்டிய தூரம் ஒன்றும் கிடையாது. யோர்தான் வந்தாச்சு, கடக்க வேண்டியது யோர்தானை. தண்ணீர் குவியலாக ஓடிக்கொண்டிருக்கிறது, வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது தாண்டினா அடுத்தது எரிக்கோ கோட்டை பாருங்க. இந்த அமைப்பை தான் இன்றைக்கு இந்த சேர சோழ பாண்டியர்கள் எங்க பார்த்தாலும் ராஜாக்கள், இன்னைக்கு இவன் வேறொரு கோட்டை, எங்க போனாலும் இந்த அமைப்பு இருக்கும் பாருங்க. ஒரு கோட்டை இருக்கும், சுற்றிலும் ஒரு அகழி இருக்கும், அப்படிலாம் அமைப்பு இருக்கும் பாருங்க. அந்த தண்ணீர்ல முதலை போன்ற கொடிய விலங்குகள் இருக்கும். அதை தாண்டி போனா பெரிய கோட்டை மதில் சூழல் இருக்கும். அதற்கு மேல சேவர்கள், துப்பாக்கி, அவங்க போர் வீரர்கள்லாம் அவர் ஆயுதங்களை வச்சு காத்துட்டு இருப்பாங்க. இதை தாண்டி உள்ள போனாதான் அந்த கோட்டை என்ற கோட்டைக்குள்ள அந்த ராஜா உள்ளே இருப்பார், நடுவில் பாதுகாப்பார். அப்போ இது போலதான் நம்முடைய அமைப்பை பார்க்கிறோம் பாருங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், முதல்ல எரிக்கோ போவதற்கு முன்பாக யோர்தான், அதை தாண்டினால்தான் எரிக்கோ, அதை தாண்ட ஒரு தான் போகணும். இதுதான் தடை கற்களாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இன்றைக்கு நீங்கள் கடக்க வேண்டிய அந்த யோர்தானை கடப்பதற்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி தூக்கி கொண்டு போகிற லேவியர்கள் முன்னாடி போகணும், நீங்கள் பின்னாடி போகணும். உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கு இடையில 2000 முழ தூரம் இருக்க வேண்டும், கேப் விட்டு போங்க. நீங்கள் நடக்க வேண்டிய வழியை என்ன பண்ணணும் அறியும்படிக்கு அதற்கு சமீபமாக என்ன பண்ணுங்க பார்க்காதீங்க. நிறைய அதிக பிரச்சனை நம்மகிட்ட இருப்பாங்க, எப்போ முந்திக்குவாங்க, முந்திரி கொட்ட மாதிரி 2000 அடி இடம் விட்டு பின்னாடி போனாலே இவங்க என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு போவாங்க உற்சாகமாக. நிறைய பேர் அப்படி தான் அழிந்து போகிறது, கெட்டு போகிறது பாருங்கள் வாழ்க்கையில். இதெல்லாம் வளர்ந்து பூத்து காய்த்து அது கனி கொடுக்கறதுக்கு பதிலாக இவங்க சீக்கிரமாக கனி கொடுத்து அழிஞ்சு கீழே விழுந்துருவாங்க பாருங்க. நல்ல கவனிங்க. நீங்கள் அதை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராது இருப்பீர்களாக போனால் என்ன பண்ணுவீங்க, செத்து போயிடுங்க. ஸோ இதற்கு முன்னே நீங்கள் இந்த இந்த வழியாக என்ன பண்ணலை, கடந்து போகலை. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் புதிதாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி வந்ததே இல்லை, இப்போ தான் மகத்தூரம் வந்திருக்கிறது, அப்படி தான் வரும் வாழ்க்கையில் எல்லாமே. நம்ம வரும் வருஷம் 2025 முன்னாடி போன வருஷம் 2025 கடந்து போயிட்டோமா, போகல, இப்போ தான் போகிறோம். இப்போ இதுக்கு முன்பு இந்த வழியாக போனதே இல்லை. இதுக்கு முன்பாக நீங்கள் 2025 கூட போகவே இல்லை பாருங்க. ஒவ்வொரு அனுபவமும் புது அனுபவம் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே இது முந்தைய நீங்கள் கடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். அப்போ ஜனங்களை நோக்கி சொல்றான், நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஆலயத்துக்கு வரீங்களா, வந்த உடனே உங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்க. மேட்டிமையா இருக்கிற எண்ணங்களை முதல்ல தூக்கி கீழே போடுங்க, தாழ்த்துங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார், உயர்த்துவார். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை என்ன பண்ண முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது. ஆலயத்தில் பரிசுத்தம்லாம் உட்கார்ந்து கை தட்டி பாட்டு பாடி ஆடி குதிச்சு வேர்த்து அந்நிய பாஷை பேசி இந்த மாதிரிலாம் வேஷம், இதெல்லாம் வெளிப்பிரகாரமான அடையாளங்கள், கண்களால் பார்க்கக்கூடியவை. நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடாத நம்முடைய உள்ளம், அங்க இருக்கிற அந்த ஞானம், அங்க இருக்கிற இறை வல்லமை வெளிப்பட வேண்டும். அதைத்தான் தேவன் பார்க்கிறார். தேவன் நீ ஆடுறியா பாடுறியா, வெள்ளை சட்டை போட்டிருக்கிறியா, பொட்டு வச்சிருக்கிறியா, பூ வச்சிருக்கிறியா, இதெல்லாம் சுண்டக்காய் வெண்டைக்காய்லாம் பார்க்கறதே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மாதிரி சபைகளுக்கு தான் போகிறோம் பாருங்க. ஆடுறது பாடுறது குதிக்கிறது தான் நம்ம விரும்புகிறோம், அது முக்கியம் கிடையாது. உன்னுடைய உள்ளத்தில் நீ தேவனை அறிந்திருக்கிறாய், அதான் ஞானம் என்பது தேவனை அறிந்திருக்கிற அறிவு. அப்போது அந்த ஞானம் இருக்க வேண்டும் பாருங்க. உங்களை முதல்ல பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். பண்ணிக்கிட்டீங்கன்னா
நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன பண்ணுவார்? அற்புதங்களை செய்வார் என்ற நாளைக்கு தான் நம்ம வந்து அந்த கோட்டையை, அந்த எரிகோவை தாண்ட போகிறோம், யோர்தானை கடக்க போகிறோம். அப்போ யோசுவா சொல்கிற ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அவர்கள் போனாங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்கிறான், இந்த வசனம் நல்ல கவனி, 7 மிக முக்கியம். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். இன்றைக்கு நம்மை அறிந்திருக்கிற தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன், தாயின் கருவிலே உருவாகும் முன்பே நம்மை பெயர் சொல்லி அடைந்த தேவன், உலகம் தோற்றுவதற்கு முன்பாக நம்மை முன்குறித்த தேவன். பாருங்கள், அதுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி இங்கே பெருமையாக உட்கார்ந்துருக்கிறேன்னா, நான் கற்ற வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. வாய் திறக்கக்கூடாதா? அல்லேலூயா. இதுதான் இப்போதான் அல்லேலூயா சொல்லணும். சும்மா வேற உட்கார்ந்தானா அல்லேலூயா, நின்னா அல்லேலூயா என்ன சொல்லுவீங்க? இந்த காரியத்தை சொல்ல மாட்டீங்க. நல்ல கவனிங்க. தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உலகம் தோன்றுவதற்கு முன்னே, பார்த்தீங்களா, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட முன் குறித்தல் பாருங்கள். இதைத்தான் ரோமரில் 8 பவுல் எழுதுகிறார், எவரை முன்குறித்தாரோ என்று சொல்லி. அப்போ நம்ம முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள், முன்னாலே குறிக்கப்பட்ட பிள்ளைகள். அப்போது தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் சொல்கிறாரு, அங்கேயே நம்மை தெரிந்து கொண்டவர், தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவர். வளர்ந்த பிற்பாடு நம்ம பாவம் செஞ்சு ஊரை சுற்றி வீணாக கெட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம். திரும்பவும் ஒரு விஷயம் நம்ம தெரிந்து கொண்டவர். மொழி ஞானஸ்தானத்தின் மூலமாய் நம்மை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றினவர். நல்ல கவனிச்சிங்களா? எத்தனை முறை இந்த தேவன் நம்மை அப்படியே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார் பாருங்க. இப்போ மாதம் கர்த்தருடைய பந்திக்கு வாங்க. பந்தியில் பங்கேற்பதற்கு முன்பாக உள்ளங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய சுத்திகரிங்கன்னா ஆளை காணும், பாதி பேர் காணும். ஏன்? இதுதான் முக்கியம். கிறிஸ்துவோட உடன்படிக்கை பாருங்க. அதுதான் சொல்றாரு, எப்படி நாம் இருந்தோம் என்று சொன்னால் அவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னோடு கூட இருக்கிறேன் என்ன அர்த்தம்? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் எடுத்து வாசிக்கலாம். 43ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிப்போமா? எடுப்பதற்கு நேரம். பழைய ஏற்பாடுல 43 ஏசாயா புத்தகம் எடுக்கிற நேரம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். இப்போது நீ யோர்தானை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். பாத்தீங்களா? உன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருகிறது. கடன் தொல்லையில மூழ்கி போற மாதிரி இருக்கிற தண்ணீர்ல உன்னோடு கூட இருப்பேன். வியாதி வேதனைகள் எனக்கும் அளவுக்கு மீறி வந்திருக்கிறது, நான் உன்னோடு கூட இருப்பேன். பார்த்தீங்களா? இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். உன்னோடு கூட. ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். அடுத்தது, ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்னி ஜாலை உன் பேரில் பற்றாது. இதெல்லாம் நான் செய்வேன் சொல்ல வருப்பாரு. இன்னைக்கு சொல்றாரு பாருங்க, உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவள் கண்களுக்கு முன்பாக நான் என்ன பண்றேன்? உன்னை மேன்மைப்படுத்துவேன். கரங்களை தட்டுவோமா? இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, மொரட்டாண்டியா, பட்டானூரா, கலைவாணர் நகரா, கோரிமேடா, வாட் எவர் மேபி, பாண்டிச்சேரியில் முத்தியால்பேட்டையா, அரியாங்குப்பமா, உழவர்கரையா, எதுவா இருந்தாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றார், இருக்கிற இடத்துல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று உன்னை சுற்றி உள்ள மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் அதற்கு முன்பாக வசனத்தை வாசியுங்க. இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக என்ன பண்ணுவாரு? அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு மலை மேல் உள்ள பட்டணத்திற்கு ஒப்பானது, குன்றின் மேல் இருக்கிற ஒரு ஒளிக்கு ஒப்பானது. யாரும் விளக்கை கொளுத்தி மரக்காலு கீழே வைக்க மாட்டாங்க, மரக்காலுக்கு மேல வைப்பாங்க. ஏன்? ஒளி கொடுக்கும்படியாக. உன்னை நான் ஏன் தெரிந்து கொண்டேன் பாருங்க, உங்கள் ஒளி மனிதர் முன்பாக ஒளிர வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்துல சாட்சியா இருக்கணும். சும்மா நான் சபைக்கு போறேன், பைபிளை எடுத்துக்கிட்டு கையில் ஆட்கள் எப்படி வாக்கில் வச்சுக்கிட்டு மாட்டிக்கின்னு ஸ்டைலா வந்தா பிரயோஜனம் கிடையாது. பீப்புள் ஆர் தேர், அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு வித்தியாசம் சும்மா வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டேன், நோ.
நான் பொட்டு வைக்கிறதுல பூ அதெல்லாம் வேணாம் எனக்கு. பார்த்தீங்களா, ஆண்டவருடைய விருப்பம் உள்ளத்தில் பரிசுத்தம். பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தராக இருக்கிறேன், ஆகிய நீங்கள் என்ன வருங்க, பரிசுத்தமாக இருங்கள். பரிசுத்தமாக நீங்கள் சாட்சியாய் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் சொல்றாரு, இருக்கிற இடத்துல உன்னை மேன்மைப்படுத்துவார், வேலை செய்கிற இடத்துல உன்னை மேன்மைப்படுத்துவார். 10 பேர் இருக்கிற இடத்துல நம்ம தான் நம்பர் 1 இருக்கும். நம்மள தான் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆஃபீஸில் சொல்லுவார், அந்த தம்பி கூட்டிகிட்டு வாப்பா, அந்த பையன் நேர்மையான பையன், சொன்ன பேச்சு கேட்பான். இவன்கிட்ட வேலை விட்டினா இவன் வேலையை வாங்கி டேபிள் மேலே வச்சுட்டு வெளியில் போயிடுவான், டீ கடைக்கு போயிடுவான், சிகரெட் குடிக்குவான். அவன்கிட்ட கூப்பிட்டு கூட அவன் செய்வான். பார்த்தீங்களா சாட்சியை, பார்த்தீங்களா, அவன் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டான்ப்பா. இதெல்லாம் தான் மேன்மைப்படுத்துகிற இடம் பாருங்க. அப்போ ஒரு நல்ல காரியத்தை நம்பி ஒப்படைக்கும்படி நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் சொன்னால், இங்கே யோசுவாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். மோசே நடத்தின அத்தனை லட்சம் மக்களையும் வழி நடத்தும்படி இந்த சின்ன பையனை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ சின்ன பையனா இருக்குன்னு பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அது மாத்திரமில்லை, இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் உன்னை காணும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர்கள் அறிந்து உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பார். அப்போ நீ சொன்னா கேட்பான். நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா நம்ம சொன்னால் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க பாருங்க. அப்பொழுது யோசுவா ஜனங்களை அதிபர்களை நோக்கி சொல்றான், நீங்கள் பாளையத்தை உருவ கடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க போகிற தேசத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சுதந்திரத்துக் கொள்ளுவீங்கன்னு சொல்றாரு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை நடத்துகிறது அதுதான். தொடர்ந்து வாசிக்கிற பொழுது அப்படித்தான். ஸோ 3:7 வாசிக்கிற பொழுது, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நாம எங்க இருக்கிறோமோ அங்கே கர்த்தரை மேன்மையாக வைப்பார். பார்க்கிற பொழுது நம்ம ஒரு வித்தியாசமான மக்களாக இருப்போம். ஏனென்றால் நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம், நம்மிடத்திலே உண்மை இருக்கிறது, ஒரு ஒளி நமக்குள்ளே வருப்பாங்க. இந்த கேத்தலிக் சர்ச்சில் மற்ற இடங்கள்லாம் பார்க்கலாம், புனிதர்கள் படம் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் சயின்ஸ் படம் போட்ட உடனே சுற்றி தலைக்கு மேலே ஒரு மஞ்சள் கலரில் வட்டம் போட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? அது மகிமையை குறிக்கிறது பாருங்கள். ஸோ தே ஆர் செயின்ஸ், பரிசுத்தர்கள் என்று சொல்லி. அதெல்லாம் செத்து போனவங்களுக்கு வைக்கிற படத்தில் வைக்கக்கூடிய வட்டம். ஆனால் உயிரோடு இருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வட்டமிட்டு வைத்திருக்கார் என்று சொன்னால், நம்முடைய முகத்திலிருந்து ஒளி பிரகாசிக்கும், நம்மை சுற்றிலும் ஒரு ஒளி பிம்பம் இருக்கும். நம்மை காண்கிறவர்கள் நம்மிடத்தில் தேவனை காண்பார்கள். அப்போ தான் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தியிருக்கிறதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். விசுவாசிக்கிறீங்களா? அதற்கு முதல் காரியம் பரிசுத்தம். இன்றைக்கு பந்தியில் பங்கேற்க போகிறோம். சும்மா உட்காந்து அங்கே போயிட்டு கட்டிட்டு வர மாதிரி கிடையாது. வந்துட்டு வெளியில் வரும்போது சொல்லுவான், நான் நன்மை வாங்கியிருக்கிறேன், இல்லைன்னா பாரு வாயில் என்னென்னமோ வருங்கிறான். இதெல்லாம் சும்மா இன்றைக்கு பாருங்க. ஆனால் நாம் இன்றைக்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். பரிசுத்தப்படுத்திக்கிட்டிங்கன்னா அற்புதங்களை காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார் பாருங்க. யோசுவா யாரு? யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்கள். 1வது வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்தீமிலிருந்து வேவுகராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். வேவு பார்த்துட்டு அங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லும்படியாக அனுப்புறான் பாருங்க அந்த நூனின் குமாரனாக யோசுவா. அப்போ அந்த ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். அங்கே பாளையம் இறங்கியிருக்கிறாங்க, 3 நாள் காத்திருக்கிறாங்க. அதற்கு முன்பாக ஆட்களை அனுப்பி அவர்கள் மூலமாக அங்கே விசாரித்து கொண்டு வருகிறார். இன்னும் யோசுவா 1வது அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். 9வது வசனம் 11வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அதான் வார்த்தை. இன்றைக்கு பல காரியங்களை குறித்து நான் பயப்படுறோம், கலங்குகிறோம், வேதனைப்படுறோம். என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியல, எனக்கு பயமாக இருக்குது. இதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. இந்த பரீட்சையை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. இந்த வேலையை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. இதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் பாருங்க. இல்லை, நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. ஏனென்றால் பலன் கொண்டு திடன்மனதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. ஸோ 11ஆம் வசனத்தில், நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை பண்ணி கொள்ளுங்க, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்கும் தேசத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக நீங்கள் ஆயத்தமாக இருங்க, இந்த 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போயிருந்து சொல்லி அவன் சொல்கிறான். ஆகையினால 1ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தில் வாசிக்கிற பொழுது அந்த 3 நாள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்வதற்காக பாருங்கள். ஸோ அதை தான் நாம் பார்க்குறோம் பாருங்கள். உபாகமம் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 31ஆம் அதிகாரத்தில் இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி
அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்கிற ஜேவிப்புது ஆசாரியருக்கு இஸ்ரவேலுக்கு மூப்பர்களுக்கு எல்லாருக்காக ஒப்புவித்து அதை முன்னாடி அனுப்புகிறான். இன்றைக்கு நமக்கு முன்னாடி போக வேண்டியது நமக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய வசனம் தான். ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளே இருந்தால் நாம் உடன்படிக்கை பெட்டி என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் உடன்படிக்கை பெட்டியாக இருந்தால் ஆண்டவர் தம்முடைய வசனங்களை நியாயப்பிரமாணங்களை எழுதி அதுக்குள்ளே வைத்திருக்கிறார் என்று சொல்லி, அப்போது அதன்படி நாம் நடந்து போவது தான் மிக முக்கியம். அப்போ தான் நம்ம கடந்து போக முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற வேண்டுமா? வசனம் என்ற பட்டயம். நீங்கள் நல்லா அடிக்கடி படிக்கிற வசனம் 6ஆம் அதிகாரத்தில் எபேசியரில் வாசிக்கிறோம் பாருங்க. நம்மளுடைய படமாக வச்சுருந்தாங்க பிள்ளைங்கள்லாம், ஒரு போர் சேவகனுடைய படம். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களை நாம் வைத்திருக்கிற பொழுது நாம் ஜெயிப்போம் ஜெயிப்போம். அவங்களுக்கு தான் சொல்கிறார் ஆண்டவர், நீ பலன் கொண்டு திடமனதான் சொன்னார் இல்லையா? அதே அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாத்தீங்களா? இந்த வசனத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க அமர்ந்திருக்கிற நீங்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். பாருங்க, அப்போ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்த ஒரு சூழ்நிலை சொல்றாரு பாருங்க. எதிரிகள் இருக்கிறாங்க, சத்துருக்கள் இருக்கிறாங்க, தடை கற்கள் இருக்கிறது, தாண்டி போக முடியல, பார்த்தா பிரமிப்பா இருக்கிறது, எப்படி இது முடிவுன்னு நினைக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதோடு மாத்திரம் சொல்லல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பார்த்தீங்களா? நல்ல கவனிங்க. எதிர்த்து நிற்கிற எதிர யோர்தான் இருக்கிறது, அந்தாண்ட எரிக்கோட்டை இருக்கிறது. இங்கே பார்க்குறா, எதிரிகள் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த சூழ்நிலையில் அவன் நினைக்கிறான், நான் ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன பண்ணுறதில்லை, எதிர்த்து நிற்பதில்லை. அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்குறார் தேவன்? யோசித்து பாருங்கள். ஜெயம் கொடுக்கிறார், வெற்றியை கொடுக்கிறார். மேன்மைப்படுத்துவது அப்படித்தான். சத்துருக்களை முறியடிக்கிற ஞானத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா ஒரு காரியத்தை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். 3 வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஏனென்றால் இந்த சத்தியத்தில் நாம் அறிந்து கொள்கிற பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்தால், தேவன் நம்மோடு கூட இருந்தால் தேவன் நம்ம என்ன பண்ணுவார்? இருக்கிற இடத்துல நம்மை மேன்மைப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? மேன்மைப்படுத்துவார். இருக்கிற இடத்துல நம்மை மகிமைப்படுத்தி நம்மை உயர்த்துவார். இருக்கிற இடத்துல நம்மை ஒரு கெட்டிக்காரனாக, ஒரு அறிவாளியாக வைப்பார். இருக்கிற இடத்துல அநேகருக்கு நம்மை தலைவராக வைப்பார். இருக்கிற இடத்துல நம்மை ஒரு முன்மாதிரியாக வைப்பார். இருக்கிற இடத்துல அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை சுற்றியில் உள்ள மக்கள் அறிந்து கொள்வார். மெய்யாகவே இந்த பிரதரோடு இயேசு கிறிஸ்து இருக்கிறார், மெய்யாகவே இந்த சகோதரியோடு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லும் அளவுக்கு உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆனால் நாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஊரோடு ஒத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் செய்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளே விசுவாசம் வரவே இல்லை. நிறைய பேருடைய விசுவாசம் நல்லா நான் கவனிப்பேன். நான் எப்படி கவனிப்பேன் தெரியுமா உங்களுக்கு? சொல்லட்டா? நீங்கள் கவரில் காணிக்கை காசு வைக்கும்போது நீங்கள் எப்படி வைக்கிறீங்கன்னு நான் பார்ப்பேன். உலகத்தானா இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரியாக வைப்பீங்க, கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் நீங்கள் ஒரு மாதிரியாக வைப்பீங்க. அது எப்படிங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சொல்லும். நான் இப்போ அதை பிரஸ்தாபப்படுத்த விரும்புறது இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு சின்ன அற்ப விசுவாசத்தில் நாம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஒரு வேளை சோறு சாப்பிட்றோன்னா யார் கொடுக்குறா? இது கிறிஸ்மஸ் அன்னைக்கான தச்ச சட்டை போடவே இல்லை, 1 மாதம் ஆகிடுச்சு, இன்றைக்கி போட்டு வந்திருக்கிறேன். இது யார் கொடுக்குறா? இன்றைக்கி ஒரு புது சட்டை யார் கொடுக்குறா? ஏன் யோசித்து பாருங்கள். நான் நிற்கிறேன்னா ஏன் நிற்கிறேன்? எப்படி? யார்? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த உலக பிரகாரமான அஞ்ஞானிகள், அவ்விசுவாசிகள், சடங்காச்சார மக்கள், பாரம்பரிய மக்கள் செய்கிற பிரகாரம் நாம் செய்கிறோம். இதைவிட ஒரு அநாகரிகமான விசுவாசம் கிடையாது. ஸோ விசுவாசம் என்பதை அவிசுவாசம் என்று நான் சொல்லவே இல்லை, அநாகரிகமான விசுவாசம் என்று நான் சொல்லுகிறேன். பரிசுத்தம் இல்லாத ஒரு விசுவாசம். ஏனென்றால் உலகத்தின் வழியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்திலிருந்து உன்னை என்ன பண்ண பிரித்தெடுத்தேன் என்று சொன்னார். மற்றவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். அதற்கு தான் ஒரு சபையில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். மற்றவனை போல இருந்தால் என்ன அர்த்தம்? அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இந்த ஆரம்ப நாட்களில் சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கிற கத்தோலிக்க நற்செய்தி குழுவில் ஒரு இடத்துல போகும்போது ஒரு குருவானவர் சொல்கிறாரு, அன்றைக்கி ஒரு ஆயுத பூஜை அன்றைக்கி அவர் என்னுடைய சைக்கிளுக்கு எல்லா வேலையும் பண்ணி வச்சுருந்தார்.
மஞ்சள்லாம் பூசி குங்குமம்லாம் பூசி எல்லாம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு மாலெல்லாம் போட்டு வச்சுருந்தார். அவர்கிட்ட போய் என்ன ஃபாதர் இப்படி செஞ்சிருக்கீங்கன்னு கேட்டால் இல்லை நம்ம ஊரோட ஒத்து வாழணும்னு சொன்னார். அப்போ எப்படி நீ மற்றவங்களை கிறிஸ்துவனா நீ மாற்ற முடியும் பாருங்க, யோசித்து பாருங்க. ஒரு சின்ன உதாரணத்தை நீங்கள் பாருங்களேன். இதில் வெரி சிம்பிள் திங் டு செலிப்ரேட் ஆயுத பூஜா அலாங் வித் அதர் பீப்புள் நான் கிறிஸ்டியன்ஸ் நாம் பண்ணோம்னா வேர் இஸ் அவர் ஐடென்டிட்டி? அதை விட கொடுமை, நீ ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவனாக இருந்தால் கூட பரவாயில்ல, மன்னிச்சிடலாம். நீ ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்துவனாக இருக்கிறேன்னு சொல்கிறிய, ஒரு சபைக்கு போகிறேன்னு சொல்கிறிய, சத்தியத்தை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறிய, உனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறாரு பாருங்க, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், அப்போ உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் 10ஓடு 1 11 ஆகிடுறீங்க. எப்படி நீங்கள் உயர முடியும்? எப்படி மேன்மைப்படுத்த முடியும்? உங்களுடைய இன்டெலிஜென்ஸை எங்கே காட்ட முடியும்? உங்களுடைய பரிசுத்தத்தை எங்கே காட்ட முடியும் பாருங்கள். ஸோ நல்ல கவனிங்க, புத்தக அறிவு, பார்த்து அறிகிறது, 5 விதமான சென்ஸை சொல்லுவாங்க. 5 ஸ்கில்ஸ் ஆஃப் லேர்னிங். பிஎட் படித்தவங்கெல்லாம் படிச்சிருப்பாங்க. அப்போது பார்ப்பதால், கேட்பதால், வாசிக்கிறதுனால, தொடுவதனால, ருசித்து பார்ப்பதனால, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அறிவு பெருகுகிறது. இந்த அறிவை விட நல்லா கவனிச்சுக்கோங்க, இது அறிவு, தட் இஸ் கால்டு நாலேஜ். தேவன் யார், நாம் ஆராதிக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், இதை அறிகிற பாருங்க, அதுதாங்க ஞானம். ஹல்லேலூயா. அந்த ஞானம் தான் நமக்கு வேண்டுங்க. கர்த்தர் உள்ளத்தில் ஞானத்தை தான் பார்க்கிறார். He wants to create a relationship with him. அதுதான் சோல் வைத்திருக்கிறார், ஆத்மாவை. ஆத்மா டைரெக்டாக அதை கடவுளோடு கனெக்ட் பண்ண உண்டு, சரீரம் டைரெக்டாக உலகத்தோடு கனெக்ட் பண்ண உண்டு. இது ஒரு மேலே ஒரு பெட்டிக்குள்ளே வைக்கிற மாதிரி தான், அவ்வளோதான். ஆனால் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிறது தான் தேவனுடைய நியாயப்பிரமாணம். அதுதான் முன்னால் போகணும். உன்னுடைய ஞானம் முன்னாடி போகணும், கர்த்தருடைய வசனம் முன்னாடி போகணும், அவருடைய சமூகம் முன்னாடி போகணும். ஜெயம் பெற்றவராக இருப்பார். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் வரும் என்று சொல்லி 3 காரியங்களை சொல்லுகிறேன். 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். பாருங்க, இப்போ அந்த பக்கத்தில் ஒருத்தர் வாசிங்க, அதே வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 29:12 நிறுத்தி அழகாக வாசிக்க பார்க்கலாம். வாசிங்கன்னா வாசிக்க மாட்டாங்க சகோதரர்கள், ஜெபினா ஜெபிக்க மாட்டாங்க சகோதரர்கள். என்ன சொல்றது நான் உங்களெல்லாம்? யாரால வருகிறது? நீங்க இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க? உங்க கெட்டிக்காரத்தனத்தினால வருகிறதுங்கிறீங்க. நீங்க சாமர்த்தியமா பழைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க, சாமர்த்தியமா சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறேன்னு நினைக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. சத்தியம் என்ன சொல்லுகிறது? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யவான் எவனும் சொல்ல வேணாம், இந்த வீட்டை நான் கட்டினேன், இந்த காரை நான் வாங்கினேன், இதை பண்ணினேன், அதை பண்ணினேன், எனக்கு எல்லாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் என்ன வெட்டினேன் தெரியுமா? இல்லை. யார் உனக்கு இந்த அறிவை கொடுத்தது? யார் இந்த மூளையை கொடுத்தது? யார் இந்த சரீரத்தை கொடுத்தது? யார் இந்த ஞானத்தை கொடுத்தது? அப்புறம் வேர் டிட் யூ கெட் ஆல் தோஸ் திங்ஸ்? அது இல்லைன்னா உன்னால் பண்ண முடியுமா? அதுதான் நாம் விசுவாசிக்கணும். பாருங்க, இன்றைக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை மேன்மைப்படுத்தேன்னு சொல்லுகிற கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறோமா? ஐஸ்வர்யம், கனம், மரியாதை நம்மளே தேடிக்கிறோம் மேன்மையை இல்லை. அவர் உன்னை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அவர் தான் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் வசனம்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துக்கு நீ போகிற பொழுது முதல் வரிசையில் போய் உட்காராதரா, நீ பின்னாலே இரு, உன்னை அழைத்தவன் உன்னை கூட்டு உட்கார சொல்லும்போது உட்காரு. ஏன்னா அதெல்லாம் வேற யாருக்கும் நியமிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிறோம். அதுதான் கனவீனம். ஆனால் கர்த்தர் கனப்படுத்துகிறார். உம்மாலே வருகிறது. வாசிங்க மறுபடியும். அடுத்தது, எல்லாவற்றையும் ஆளுகிறது அவர் தான். உன்னையும் என்னையும், உன்னுடைய ஐஸ்வர்யத்தை என்னுடைய ஐஸ்வர்யத்தையும், உன்னுடைய அழகையும் என்னுடைய அழகையும், உன்னுடைய அறிவையும் என்னுடைய அறிவையும், உன்னுடைய படிப்பையும் என்னுடைய படிப்பையும் ஆளுகிறவர் யார்? அவர் தான். அப்புறம் சத்துவமும் வல்லமையும் உண்டு. பார்த்தீங்களா? அங்கதான் சத்துவம் இருக்கிறது, வல்லமை உண்டு. கர்த்தருடைய வல்லமை, அபிஷேக வல்லமை, வார்த்தையின் வல்லமை, ஆவியின் வல்லமை நிரப்புகிற பொழுது அதற்கு எதிர்த்ததுக்கு எவனும் கிடையாது. அப்போ நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர் நிற்க முடியாதுன்னு சொன்ன வசனத்துக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்களா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தருடைய வசனம் எனக்குள்ளே இருக்கிறது, கர்த்தருடைய வசனம் என் வாயில் இருக்கிறது. அவன்கிட்ட சொன்னார் யோசுவாகிட்ட, நீ நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு விலகாதிருப்பதாக. பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்முடைய வாயில வசனம் இருக்கிறதா? உங்களுடைய உள்ளத்தில் ஞான வசனம் இருக்கிறதா? அப்புறம் வாசிங்க
நல்ல கவனிங்க, இதுதான் மிக முக்கியமானது. ஹூ எவர் மேபி, எவனையும், ஜாதி மதம் வேதம் இது மதம் ஒன்றும் கிடையாது, அந்த எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. கர்த்தர் எவனா இருந்தாலும் சரி, எவனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்தவும், எவனையும் மேன்மைப்படுத்த யாரால முடியும்? தேவனாலே முடியும். பார்த்தீங்களா? இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா? மேன்மைப்படுத்துவது என்றால் என்ன அர்த்தம்? யோசித்து பாருங்க. எவனையும் மேன்மைப்படுத்தவும், வாசிங்க, பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். பார்த்தீங்களா? இந்த தேவன் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறாரா? உன்னோடு கூட அவர் இருந்தா, நீ இருக்கிற இடத்துல, உன் குடும்பத்தில், உன்னுடைய வேலை செய்கிற இடத்துல பாருங்க, கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? மேன்மைப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி சொல்லுவோம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆகவே தான் யோசுவா 1:8 வாசிக்கிறோம். வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். பாத்தீங்களா? எப்பொழுது? அப்பொழுது. எப்பொழுது? அப்பொழுது. எப்பொழுது? நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்கிற பொழுது. அது மாத்திரமல்ல, அது எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ என்ன செய்யணும்? செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. பார்த்தீங்களா? சங்கீதம் 150 முதல் சங்கீதம், முதல் அதிகாரத்தில் எடுத்து வாசிப்பாருங்க. முதல் வசனத்தை விட்டுடுங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க, 2வது வசனத்தை. சங்கீதம் 1:2 வாசிங்க. கஷ்டம்தான். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இது எழுதியிருக்கிற வழியின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி. எப்போ நீ செய்ய முடியும் தெரியுமா? இரவும் பகலும் அந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பதான் உன்னால செய்ய முடியும். அந்த வசனத்தை நீங்க எப்போதும் தியானித்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய வாயில, மனசுல, வார்த்தையில, காதுல, கண்ணுல, மூக்குல எல்லாம் இருக்கணும். இருந்தா அப்பொழுது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நீ என்ன பண்ணுவ? உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஒருவனும், நோ ஒன் கேன் கம் அகேன்ஸ்ட் யூ. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து இருக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கு பாருங்க, எல்லாம் எதிர்த்து இருக்கிறாங்க. காரணம் என்ன? காரணம் என்ன? இருக்கிற இடத்துல நம்ம சாட்சியாக இருக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? அப்பொழுது நீ புத்திமானாகவும் என்ன பண்ணுவேன்? நடந்து கொள்வாய். வாக்கியமானாய் இருப்பாய், புத்திமானாய் இருப்பாய், வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ செய்கிறதெல்லாம் உனக்கு நடக்கும். அந்த வசனத்தை சங்கீதத்தில் கடைசி வசனத்தை பார்த்தீங்க, 6:1 நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். 1:6 வாசிக்கிறோம். சாரி, 1 வாசிக்கிற போது பாருங்க, இரவும் பகலும் அது ஞானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற மரத்திற்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்போ அடுத்த வசனம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ வழியை வாக்கிய பண்ணுவார் என்று சொன்னால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். பாத்தீங்களா? எப்படி பாத்தீங்களா? நான் ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். நேற்று இங்கேருந்து நான் போகும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த வண்டியில் உட்காந்து போகும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணினேன். இந்த பக்கம் ஃபுல்லாக எனக்கு பயங்கரமான வலி ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக என்ன வலி என்ன என்னால் உணர முடியல. ஏன் அந்த வலி வந்தது எனக்கு தெரியல. நான் எங்கேயும் ஒன்றும் பண்ணலையேன்னு சொல்லிட்டு, என்ன ஆண்டவரே, என்ன பாவம் பண்ண? ஆலயத்துக்கு வந்தேன், ஊழியம் செஞ்சேன், நான் வீட்டுக்கு போகிறேன். இப்படிப்பட்ட ஒரு வேதனை எனக்கு வேண்டுமா? இதுக்கு நான் மருந்து சாப்பிடணுமா? இதுக்கு மருந்து தைலம் பூசணுமா? அப்போ எதுக்கு நீ இருக்கிற? எனக்கு நான் ஏன் உன் வேலையை செய்யணும்? உனக்காக ஏன் இந்த குளிர்லையும் பனியிலும் நான் வரணும் ஆண்டவரே? இந்த வலி இப்போ நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்து போடும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபம் மனசால பண்ணிட்டேன். அவ்வளோதான். யாரும் என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வலி போயிடுச்சுங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. கர்த்தர் என்னோட கூட இருந்தார். நான் வீட்டில் இறங்கும்போது வலி இல்லாமல் இறங்கினேன். ஹல்லேலூயா. ஸோ அநேக காரணங்களால வரலாம். அவிசுவாசத்தினால வரலாம், வார்த்தான் சோதிக்கலாம், வேதனை உண்டு பண்ணலாம், பிசாசு கர்ஜிக்கு சிக்கு சுற்றி திரிக்கலாம், பாருக்கலாம். அதனால ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கேட்கிற பொழுது, நேற்று விசுவாசத்தை பற்றி பேசிட்டு போகிறேன், வழியில் விசுவாச பரீட்சை வந்தது, நான் ஜெபம் பண்ண சரியாயிடுச்சு. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வழியை வாக்கிய பண்ணுவார், புத்திமானாய் நடந்து கொள்வாய். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உங்களை ஐஸ்வர்யவானாகவும் கனவானாகவும் மாற்றுகிறார். விசுவாசிக்கிறீர்களா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? 3வது
ஆகவே உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற, நல்ல கவனிய, 3 காரியம் சொல்லியிருக்கிற. முதல்ல ஒன்று சொன்ன, என்ன சொன்ன? முதல் கண்டிஷன் 1 நாளாகமும் 29:12. ரெண்டாவது ஒன்று சொன்ன யோசுவா 1:8. மூன்றாவது சொல்ற, இது 3 வசனம் தான் சொல்றேன். உபாகம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற, நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கர்த்தரின் கட்டளைப்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், வசனத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பாத்தீங்களா? ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உன்னை மேன்மையாக எப்படி வைக்கிறார் பாத்தீங்களா? நல்லா யோசித்து பாருங்க. எப்ப மேன்மையாக வைக்கிறார் பாத்தீங்களா? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவருடைய வார்த்தைக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் கர்த்தர் என்ன பண்றாரு? உன்னை மேன்மையாக வைக்கிறார். அதுல வாசிச்சீங்கன்னா 14ஆவது வசனம் வரைக்கும் வெறும் ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாத வசனங்களுக்கு முன்பாடி சொல்றாரு, அந்த வசனத்தில் சொல்றாரு, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயில் இருக்கட்டும், என் வார்த்தை உன் உள்ளத்தில் இருக்கட்டும், உன் வாயில ஞானம் இருக்கட்டும். அப்போ ஐஸ்வர்யவானா மாத்துறாரு, கனவனான மாத்துறாரு, ஒருவரை எதிர்த்து நிற்பதில்லை, ஓடி போறாங்க. அதோடு மாத்திரம் இல்லாமல் அவர் நமக்கு எல்லா காரியங்களும் வாக்கியம் பண்றாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் கொடுக்கிற அடுத்த ஆசீர்வாதம், உன்னை மேன்மையாக வைப்பேன் என்ற அந்த காரியம். இன்றைக்கி நாம் கர்த்தருடைய வேத புஸ்தகத்துக்கு மரியாதை கொடுக்குறோமா? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்குறோமா? கர்த்தருடைய வசனங்களுக்கு மரியாதை, அதன்படி வாழுகிறோமா? சொல்கிறோமா? பேசுகிறோமா? ஜெபிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். வாழ்ந்தால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? மேன்மையாக வைப்பார். இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு நீங்கள் பத்தியில் பங்கேற்றுக் கொள்ளுன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? கடைசியாக 3ஆம் அதிகாரம் யோசுவா 7ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நாம நம்முடைய மார்பில் கை வச்சுக்குவோம், கண்களை மூடுவோம், யோசித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? அவர் என்னோடு கூட இருந்தா என்ன நடக்கலாம் பார்த்துட்டோம். பார்த்தீங்களா? அவர் என்னோடு கூட இருந்தால் என்னென்னலாம் நடக்கும் என்று நான் பார்த்துட்டோம், கிடைக்கும் என்று பார்த்துருக்கிறோம், எப்படி மேன்மையாக வைப்பார் என்று பார்த்துருக்கிறோம், அதற்கு என்ன நிபந்தனைகள் என்பதை பார்த்துருக்கிறோம். இந்த வார்த்தைகள் உங்கள் வாயை விட்டு பிரியாமல் உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். இதை நீங்கள் அசை போட்டு தியானித்து சொந்தமாக்கும்படி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். முன்னாடி இருக்கிற யோர்தானை கடந்தார்களா? அந்த புஸ்தகத்தை வாசிப்பாருங்க. தொடர்ந்து வாசிக்கிற பொழுது நன்றாக தெரியும் பாருங்க. யோர்தான் உள்ளே போக சொன்னாங்க, உடன்படிக்கை பெட்டி போச்சு, தண்ணீரில் போன உடனே அங்கே நடுவில் நிற்க சொல்லிட்டார். அவ்வளோதான், நின்றுட்டாங்க. 2000 அடி தூரத்தில் நிற்க வச்சுருக்கிறார், முழு தூரத்தில். இப்போ ஒன்றுண்டா உள்ளே போகிறாங்க. எப்படி அவர்கள் அதை தாண்டுறாங்க? யோர்தான் இரு பக்கமும் இரு குவியலாக அப்படியே உயர்ந்து நிற்கிறது, தரை கட்டாந்தரையை போல் இருக்கிறது. செங்கடலில் போகும்பொழுது எப்படி போனாங்களோ, நல்ல கவனிங்க. எப்போ எகிப்தை விட்டு ஓடி போகிற பொழுது செங்கடல் வழியாய் போகிறது, செங்கடல் எப்படி 2ஆக பிரிந்து வழி விட்டதோ, நடுவில் எப்படி தரை கட்டாந்தரையாக இருந்ததோ, மக்கள் கடந்து போனார்களோ, அங்கே போனது போல இன்றைக்கு என்ன பண்றாங்க? யோர்தானை கடந்து போகிறார்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிரில் எப்படிப்பட்ட ஆறுகள், குளங்கள், சமுத்திரங்கள், பசிபிக் ஓஷன்ஸ் வந்தாலும், whether they are seas or oceans, we need not worry about that. அவைகளை 2 குருவிகளாக மாற்றிட்டு கர்த்தர் உங்கள் வழியை வாக்கிய பண்ணுவார். அதை தாண்டி கடந்து போவீர்கள். அல்லேலூயா. உங்களோடு கூட இருந்தார். அடுத்தது கோட்டை. சுற்றி வருகிறார்கள், துதியோடு சோத்திரத்தோடு பாடிக்கொண்டு. தகர்ந்து போகிறதை பார்க்கிறோம். உள்ளே போகிறார்கள். உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். நீங்கள் செய்கிற காரியத்தில் வெற்றியை கொடுப்பார். எல்லாவற்றையும் கடந்து போவீர்கள். உங்களை நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி இருந்த உள்ளத்தோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு யோர்தானை கடந்ததையும் எரிகோவை ஆண்டவரை கடந்ததையும் நாங்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, இல்லை என்று சொன்னால் உங்களை எங்களோடு கூட கொண்டு வரும்படியாக, எங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படியாக நீர் கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் என்றொன்றும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை வழி நடத்தி ராஜா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கையீட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஜெயம் கொடுத்து
நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று உலக மக்கள் காணும்படி எங்களை உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம்.